இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு. இதை பிறகு யாரையும் மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதோட பேசாம இருக்காதீங்க. லாகின் பண்ணுங்க. அங்க வாங்க raga.th.fm அங்க பக்கத்திற்கு வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சரி, நம்ம முருகன் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. அவர் ஒரு சேவைக்கு சைன் அப் பண்ணிட்டாரு. அதுல என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு கொஞ்சம் சூடாயிட்டாரு அண்ணன். என்னதான் ஆச்சு அந்த அண்ணனின் கதையை இப்பொழுது கேட்கலாம். இது ராகா. வணக்கம், நம்ம கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், நீங்க இந்த மாசம் நீங்க அது துண்டிக்க போறீங்க தானே? கேன்சல். ஓகே, இப்போ என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இங்க ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணணும். நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், வீடு மாறுறேன், அதனால அந்த பழைய அக்கௌண்ட் கேன்சல் பண்ண வேண்டியதான். அப்படின்னா சார், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப இந்த கஸ்டமர் எங்க கூட எங்கேஜ் பண்ணா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்ல வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க முதல்ல கேன்சல் இல்ல சார், கேளுங்க சார். இப்போ பாருங்க, நீங்க வீடு மாறினாலும் உங்களுக்கு அந்த அஸ்டர் திரும்ப வேணும் தானே? அப்போ அது வீட்டுல பாப்பீங்க தானே? உங்க அம்மா எல்லாம் என்ன பாப்பாங்க? கண்டிப்பா அந்த சீரியல் எல்லாம். இப்ப என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்கு, நான் இந்த அக்கௌண்ட் நான் கேன்சல் பண்றேன். 2 அக்கௌண்ட் இருக்குங்களா உங்களுக்கு? சரி, 2ஐயும் கேன்சல் பண்ண போறீங்களா இல்ல 1 மட்டும் தான் கேன்சல் பண்ண போறீங்களா? இந்த 1 மட்டும் தான் நீங்க கேன்சல் பண்ணிருங்க. இந்த பண்டாபர் வீட்டுல உள்ள மட்டும் சென்ட்ரலோட மட்டும் நீங்க கேன்சல் பண்ணிருங்க. ஓகே, ஆனா உங்களுக்கு தெரியுமா அதுல ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. இப்போ நீங்க கேன்சல் பண்ணணும்னு சொல்றீங்க. உங்க பேர் என்ன? ஓ சாரி, மை நேம் இஸ் மணியம். மணியம். ஓகே, நான் ஏற்கனவே பேசிட்டேன். யாருகிட்ட பேசுனீங்க? ஐ ஸ்போக் டு சுக்ரி. ஓகே, நான் ஏற்கனவே பேசிட்டேன், அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் செட்டில் பண்ண சொன்னாங்க. செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. இந்த 30 டேஸ்லாம் யாருமே என்கிட்ட ஒன்னும் சொல்லல. ஓ, இது நான் முடிவு பண்ணது கிடையாதுங்க. இப்போ கம்பெனியோட முடிவுங்க தான் இது. 30 days ridiculous thing Mr. மணியம். ஆமாங்க, அது சரிதான். எங்களை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதா எங்களோட வேலை. பாருங்க, இப்போ நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு பொறுத்து இருக்கு. பாருங்க, நீங்க அதை காசு கட்டுறீங்களா, அதை செட்டில் பண்ணிட்டீங்க தானே அவுட்ஸ்டாண்டிங். இதையும் கட்டிட்டு போயிருங்க. அப்புறம் நமக்கு எதுக்கு ப்ராப்ளம் சார் சொல்றீங்க? பாய்க்காத விஷயத்துக்கு நான் ஏன் சார் கட்டணும்? ஐயோ பரவாயில்ல சார், இது நம்ம பிரச்சனை வேணாம் சார். ஏன்னா சார் நினைக்கிறீங்க நீங்க ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கன்சல்டன்ட், இது ஒரு நியாயமான விஷயமா நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் என்னங்க சொல்றது, இது நியாயமா இல்லையா? இது கம்பெனி போட்ட ரூல்ஸ் நம்ம சொல்லிதான் ஆகணுங்க. இது ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், ஆனா மேபி நீங்க ஓவர்லுக் பண்ணிருப்பீங்க. சரி, இப்ப நான் என்ன பண்றது? ஓகே சார், நீங்க 30 டேஸ்க்கு ஒன்னும் செய்ய வேணாம். அப்புறம் 30 டேஸ் முடிச்சு நீங்க அந்த என்ன மாசம் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அது திரும்ப கட்டுங்க, அவ்வளவுதான். ஃபுல் அமௌண்ட் அது நான் பாய்க்காம இருந்தாலும் அந்த ஃபுல் அமௌண்ட் நான் 30 டேஸ் நான் அது கட்டிடணும். ஆமாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சார்ஜஸ் இருக்குமா? அதுக்கு பிறகு சார்ஜஸ் இல்லைங்க. அப்படி உங்களுக்கு திரும்ப வேணும்னா நம்ம திரும்ப பூட்டிடலாம். பட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குல்ல, அந்த பூட்டுற சார்ஜஸ் எல்லாம் இத கேன்சல் பண்ணிருங்க. நீங்க எப்போ இந்த பேமெண்ட் செய்ய போறீங்க? ஏன்னா முன்கூட்டியா செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். நம்ம அக்கௌண்ட்டை க்ளீன் பண்ணிடலாம். முன்கூட்டியும் பண்ணி தான் இது பண்ணாம என்ன சார் இது? நான் மந்த்லி சார் இது ரூல்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன் சார். நீங்க என்ன சார் ரூல்ஸ் நம்ம காசை வாங்கிக்கிட்டு ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க சிஸ்டம்ல அப்புறம் பாத்துங்க பேமெண்ட் லூஸ் மாதிரி பேசாதீங்க சார். இது நம்ம என்ன சார் லூஸ் இல்லாம நீங்க என்ன சார் என்ன பார்த்து லூஸா பேசுறீங்க? சார் நீங்க பேசுறது பார்த்தா இது என்னவோ நான் இது எப்படி இருக்கு செய்யற மாதிரி இருக்கு சார். சார் நீங்க யார் பேசுறது? வணக்கம் பாஸ், இது எப்படி இருக்கு? ஆனந்தா பேசுறேன். ஐயோ சார், யார் சார் நீங்க? ஐயோ சரி, டேரன் யாரு? டேரன் என் ஃப்ரெண்ட். எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? ஆமா, ஜோக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து உங்களை மாட்டி விட்டுருக்காங்க. ஐயோ நல்லா இருக்கு சார். ஐயோ இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு. இதை பிறகு யாரையும் மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதோட பேசாம இருக்காதீங்க. லாகின் பண்ணுங்க. அங்க வாங்க raga.th.fm அங்க பக்கத்திற்கு வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சரி, நம்ம முருகன் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. அவர் ஒரு சேவைக்கு சைன் அப் பண்ணிட்டாரு. அதுல என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு கொஞ்சம் சூடாயிட்டாரு அண்ணன். என்னதான் ஆச்சு அந்த அண்ணனின் கதையை இப்பொழுது கேட்கலாம். இது ராகா. வணக்கம், நம்ம கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஓகே. சார் நீங்க வந்து இந்த மாசம் நீங்க வந்து அது துண்டிக்க போறீங்க தானே? யா கேன்சல். ஓகே, இப்போ என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இங்க வந்து ரிப்போர்ட் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். நான் அன்னைக்கு சொல்லிட்டேன் வீடு மாறுறேன், அதனால அந்த பழைய அக்கௌண்ட் கேன்சல் பண்ண வேண்டியதான். அப்படி நான் சார் பாத்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப இந்த கஸ்டமர் வந்து எங்க கூட என்கேஜ் பண்ணா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்ல வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க முதல்ல கேன்சல் பண்ணி. இல்ல சார் கேளுங்க சார், இப்போ பாருங்க, நீங்க வீடு மாறினாலும் உங்களுக்கு வந்து அந்த அஸ்டர் திரும்ப வேணும் தானே? அப்போ அது வீட்டுல பாப்பீங்க தானே? உங்க அம்மா எல்லாம் என்ன பாப்பாங்க? கண்டிப்பா அந்த சீரியல் எல்லாம். இப்ப என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்கு, நான் இந்த அக்கௌண்ட் நான் கேன்சல் பண்றேன். 2 அக்கௌண்ட் இருக்குங்களா உங்களுக்கு? சரி, 2ஐயும் கேன்சல் பண்ண போறீங்களா இல்ல 1 மட்டும் தான் கேன்சல் பண்ண போறீங்களா? இந்த 1 மட்டும் தான் நீங்க கேன்சல் பண்ணிருங்க. இந்த பண்டாபர் வீட்டுல உள்ள மட்டும் சென்ட்ரலோட மட்டும் நீங்க கேன்சல் பண்ணிருங்க. ஓகே, ஆனா உங்களுக்கு தெரியுமா அதுல வந்து ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. இப்போ வந்து நீங்க கேன்சல் பண்ணணும்னு சொல்றீங்க. உங்க பேர் என்ன? ஓ சாரி, மை நேம் இஸ் மணியம். மணியம், ஓகே. நான் வந்து ஏற்கனவே பேசிட்டேன். யாருகிட்ட பேசுனீங்க? ஐ ஸ்போக் டு சுக்ரி. ஓகே, நான் ஏற்கனவே பேசிட்டேன், அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் செட்டில் பண்ண சொன்னாங்க. செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. இந்த 30 டேஸ்லாம் யாருமே என்கிட்ட ஒன்னும் சொல்லல. ஓ, இது வந்து நான் வந்து முடிவு பண்ணது கிடையாதுங்க. இப்போ வந்து கம்பெனியோட முடிவுங்க தான் இது. 30 days ridiculous thing, Mr. Maniam. ஆமாங்க, அது சரிதான். எங்களை வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றதுதான் எங்களோட வேலை. பாருங்க, இப்போ வந்து நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு பொறுத்து இருக்கு. பாருங்க, நீங்க அதை காசு கட்டுறீங்களா, அதை செட்டில் பண்ணிட்டீங்க தானே அவுட்ஸ்டாண்டிங், இதையும் கட்டிட்டு போயிருங்க. அப்புறம் நமக்கு எதுக்கு ப்ராப்ளம்? சார் சொல்றீங்க பாய்க்காத விஷயத்துக்கு நான் ஏன் சார் கட்டணும்? ஐயோ பரவாயில்ல சார், இது வந்து நம்ம வந்து பிரச்சனை வேணாம் சார். ஏன்னா சார் நினைக்கிறீங்க நீங்க ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கன்சல்டன்ட், இது ஒரு நியாயமான விஷயமா நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் என்னங்க சொல்றது, இது நியாயமா இல்லையான்னு? இது கம்பெனி போட்ட ரூல்ஸ் நம்ம சொல்லிதான் ஆகணுங்க. இது ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், ஆனா மேபி நீங்க ஓவர்லுக் பண்ணிருப்பீங்க. சரி, இப்ப நான் என்ன பண்றது? ஓகே சார், நீங்க வந்து 30 டேஸ்க்கு ஒன்னும் செய்ய வேணாம். அப்புறம் 30 டேஸ் முடிச்சு நீங்க அந்த என்ன மாசம் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அது திரும்ப கட்டுங்க, அவ்வளவுதான். ஃபுல் அமௌண்ட் அது நான் பைக்காம இருந்தாலும் அந்த ஃபுல் அமௌண்ட் நான் 30 டேஸ் நான் அது கட்டிடணும். ஆமாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சார்ஜஸ் இருக்குமா? அதுக்கு பிறகு சார்ஜஸ் இல்லைங்க. அப்படி உங்களுக்கு திரும்ப வேணும்னா நம்ம திரும்ப பூட்டிடலாம். பட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குல்ல, அந்த பூட்டுற சார்ஜஸ் எல்லாம் இதை கேன்சல் பண்ணிருங்க. நீங்க எப்போ இந்த பேமெண்ட் வந்து செய்ய போறீங்க? ஏன்னா முன்கூட்டியா செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து கிளீன் பண்ணிடலாம். முன்கூட்டியும் பண்ணிதான் இது பண்ணாம என்ன சார் இது? நான் மந்த்லி சார் இது ரூல்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன் சார். நீங்க வந்து என்ன சார் ரூல்ஸ் நம்ம காசை வாங்கிக்கிட்டு ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க சிஸ்டம்ல அப்புறம் பாத்துங்க பேமெண்ட். ஐயோ சார், லூஸ் மாதிரி பேசாதீங்க சார். இது வந்து நம்ம வந்து என்ன சார் லூஸ் இல்லாம நீங்க என்ன சார் என்ன பார்த்து லூஸா பேசுறீங்க? சார் நீங்க பேசுறது பார்த்தா இது என்னமோ நான் இது எப்படி இருக்கு செய்யற மாதிரி இருக்கு சார். சார் நீங்க யார் பேசுறது? வணக்கம் பாஸ், இது எப்படி இருக்கு? ஆனந்தா பேசுறேன். ஐயோ சார், யார் சார் நீங்க? ஐயோ சரி, டேரன் யாரு? டேரன் என் ஃப்ரெண்ட். எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? ஆமா, ஜோக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து உங்களை மாட்டி விட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு? ஐயோ நல்லா இருக்கு சார், ஐயோ.